என் பேரு குமரன். இந்த வில்லேஜ்குள்ள ஒரு ப்ரொடியூசரை தேடிட்டு இருக்கேன். டேய், நீ சொன்னு தேடி கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிருக்கு. அந்த ஆளு உன் கதையை ஓகே பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. ப்ரொடியூசருங்க? தம்பி வந்துட்டேன். கதைலாம் ஓகே தான், கதையை பார்த்தேன். இருந்தாலும் பாட்டும் ஒரு லவ் சீன் இருந்தா கதை சூப்பரா சருக்கா. எந்த வில்லேஜ்லயாவது ஒருத்த ப்ரொடியூசர் தேடுவானா? ஆனா நம்ம சார் தேடுவாரு. என்னடி பண்ண அவன்? எங்கடி அவன? வாரான். வரட்டும், அவன் இன்னையோட செத்தான். நீ வேணா பாரு, என் தம்பி பெரிய ஹீரோ பிடிச்சி படம் பண்ணதான் போறான். அப்ப என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். நீங்களே ஹீரோவா? என்னடி இப்படி சொல்ற? ஏன் நாங்கெல்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா? மாடல் ஸ்டுடியோ உன்னை வச்சு ஒரு படம் பண்ணணும் ஆசைப்படுறாங்க. நீ என்ன சொல்ற? ஏய் மச்சான், ரொம்ப யோசிக்காதடா. நம்ம இத்தனை நாள் எத்தனை ப்ரொடியூசரை தேடி அடைஞ்சிருக்கோம். எவனாவது ஒருத்தனாவது வாய்ப்பு கொடுத்துப்பானா? ஆனா இப்போ ஒருத்தன் மாடல் ஸ்டூடியோல வந்து நம்மளை தேடி வந்து பட வாய்ப்பு தரங்க. பட் அவங்கள பத்தி தெரியாது. இந்த மனுஷங்களை பொறுத்தவரை இவன் நல்லவன் இவன் கெட்டவன்லாம் கணிக்க முடியாது. இந்த பாரு தேவா, மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தீங்க, பிரச்சனை பெருசாக தான் ஆகும். உங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு வேலை செய்யறது ஏதோ கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த அண்ணனை வச்சு படம் பண்ண போறீங்களா இல்ல பழி வாங்க போறீங்களா? உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இந்த கதையோ இந்த படமோ எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இன்னொருத்த இருக்கா, அவன் கண்டுபிடிச்சு. ஸ்டீவ், இவங்க அப்படியே விட்ட அடிக்கடி செத்துருவாங்க, பாத்துக்கோ. திரும்பின உன் தலை செதறியணும். நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த ஆட்டத்தில் 2 பேத்துல ஒருத்தன் தான் உசுரோட இருக்க போகிறான். ஒன்று அவன், இன்னொன்று இவன்.